going to explain you what are all the foods we are having. Rice cake and spicy vada and wheat saucer. In this, what do you like to have? ஒரு மசால் வடை, ஒரு சாயா, சூடான சாயா. வாருங்கள், இதற்கு தேவையான பொருட்களை பார்த்து விடுவோமா? முதலில் ஒரு கோப்பை அளவு கடலை பருப்பை தண்ணீரில் 2 மணி நேரம் ஊற வைத்துக் கொள்வோம். வெறும் 2 மணி நேரம் ஊற வைத்தால் போதும். மிக முக்கியம், அதற்கு மேல் அதை ஊற வைக்காதீர்கள். பார்த்துக்கொள்ளுங்கள், இந்த அளவு ஊற வைத்தால் போதும். ஒரு நடுத்தரு அளவு கொண்ட வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளவும். ஒரு 5 அல்லது 6 பூண்டை பாதியாக நறுக்கி இடித்து வைத்துக் கொள்ளவும். சிறிது கொத்தமல்லி மற்றும் 2 பச்சை மிளகாயை மெல்லிய துண்டுகளாக நறுக்கி வைத்துக் கொள்ளவும். இப்பொழுது ஊற வைத்த கடலை பருப்பை தண்ணீரிலிருந்து சுத்தமாக வடிகட்டி ஒரு கலவை இயந்திரத்தில் போட்டுக்கொள்ளுங்கள். பின்னர் 2 அல்லது 3 காய்ந்த மிளகாவும் ஒரு தேக்கரண்டி சோம்பும் சேர்த்துக் கொள்ளுங்கள். பின்னர் கலவை இயந்திரத்தில் கொரகொரவென்று அரைத்துக் கொள்ளவும். இந்த அளவு அரைத்துக் கொண்டால் போதும். மிக மெதுவாக அரைத்துவிட்டால் அது மசால் வடை போல் வராது. எனவே இந்தளவு அரைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் சூடு சுரணை வேண்டுமென்றால் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளவும். இப்போது நறுக்கி வைத்துக்கொண்ட வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி மற்றும் பச்சை மிளகாய் இதை அனைத்தையும் சேர்த்து கொள்ளவும். பின்னர் நன்கு கலந்து பிசைந்து கொள்ளவும். இப்பொழுது வடைக்கான அனைத்தும் தயார் நிலையில் உள்ளது. இப்பொழுது ஒரு சிறிய கடாயில் எண்ணெயை ஊற்றி நன்கு காய்த்து கொள்ளவும். கொதிக்கும் அளவிற்கு காய்த்து கொள்ளவும். பார்த்தீர்களா, புகை மண்டலம் மேலே நோக்கி வருகிறது. பின்னர் மாவை இந்தளவுக்கு உருண்டையாக உருட்டி 2 கைகளால் நசுக்கி எண்ணெயில் போடவும். குறிப்பு: இப்படி நசுக்கும் முன்னர் உங்கள் இடது கையை நன்றாக கழுவிக்கொண்டீர்களா என்று ஒரு முறை யோசித்துக் கொள்ளவும். இப்படி வடையை தட்டி தட்டி போட்டுக்கொள்ளவும். பார்த்தீர்களா எப்படி உங்கள் வடை நன்றாக எண்ணெயில் கொதிக்கிறது என்று? என்ன அருமையாக வந்துள்ளது மசாலா வடை. இதை அப்படியே இஞ்சி தட்டி போட்டு தேநீருடன் சாப்பிட்டால் அடடடடடா அருமையாக இருக்கும். அதுவும் மழை காலத்தில். இன்னும் சற்று முருகலாக வேண்டுமென்றால் இப்படி இன்னும் மெலிதாக தட்டி போடுங்கள். பார்ப்பதற்கே அருமையாக உள்ளது. இப்படி நீங்களும் செய்து பார்த்துவிட்டு சாப்பிட்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவோம். அதுவரை வாழ்க தமிழ், வாழ்க மசால் வடை.